இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களை இந்த வருடம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் சிறிது அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் குருவுடைய பார்வை இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு இருப்பதனால் விரயத்திற்கேற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மாணவர்கள் கூட்டாக பிற மாணவர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து படிப்பதை விட நீங்கள் தனியாக உட்கார்ந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்ற மாணவர்களுடன் கூட்டணியுடன் சேர்ந்து நீங்கள் படித்தால் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியாது. சில குழப்பங்கள் மற்ற மாணவர்கள் செய்து விடுவார்கள். ஆகவே தனியாக படித்து நீங்கள் முன்னேறலாம். திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு விரைவில் கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கிற நாகநாத பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இல்லாத இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நன்றாக இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் பதவி உயர்வு ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரியர்ஸ் தொகைகள் நிலுவையில் இருப்பவை எல்லாம் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தொழில் விருத்தி ஏற்படும். இருந்தாலும் திருஷ்டி இருக்கும். ஆகவே உங்கள் தொழில் விஷயமாக, தொழில் முன்னேற்றம் விஷயமாக வெளியில் சிறிது சொல்லாமல் இருப்பது நல்லது. விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக கடலை மேலும் மஞ்சள் வியாபாரிகள், அதாவது மஞ்சள் பயிரிடுபவர்கள், கடலை பயிரிடுபவர்கள், மேலும் கருப்பு தானியங்கள் பயிரிடுபவர்கள், பல வகைகள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் தருகின்ற வருடமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்களின் கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள் ஏதாவது பகை இருந்தாலும் அந்த பகைகள் விலகி சந்தோஷத்தை அடைவீர்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இந்த வருடம் ஆணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. ஆணி மாதத்தில் தொழில் முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகிய ஆணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடம் குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். லாபஸ்தானத்தை அந்த குருபான் பார்வையிடுகிறார். ஆகிய தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தன லாபம் காத்திருக்கிறது. மேலும் தெய்வருள் நன்றாக கிடைக்கும். அதாவது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இந்த வருடம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். பரஸ்பரம் விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் எதிரிகளுக்குத்தான் பயமே தவிர உங்களுக்கு பயம் எதுவும் கிடையாது. எதிரிகள் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூலையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூலேயே நீங்கள் வெற்றியை பெற்று நல்ல உத்தியோகம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்றங்கள், உங்களுடைய வளர்ச்சிகளை வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு வெளியில் உங்களுடைய செயல்பாடுகள் சொன்னால் தொழில்துறையில் சில முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வையும் இருக்கிறது, குருடைய பார்வையும் இருக்கிறது. ஒரு பக்கம் திருஷ்டி இருக்கிறது, இன்னொரு பக்கம் தெய்வ பலம் இருக்கிறது. இரண்டும் சமமாகவே இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ஆணி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடத்திலே பரிகாரமாக விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு 1 கிலோ மஞ்சத்தூள் வாங்கி கொடுத்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது.
அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த வருடத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று லட்சுமி நாராயணரை ஆராதனை செய்துவிட்டு வர வேண்டும். முக்கியமாக கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கின்ற கல் கருடன் கோயில், நாச்சியார் கோயில், அங்கே சென்று நாச்சியாரையும் கல் கருடனையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை திருவடந்தை, சென்னைக்கு அருகிலே இருக்கிற திருவடந்தை அல்லது ஸ்ரீமுஷ்ணம் சென்று, அல்லது அங்கே திருவடந்தை அல்லது ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கே இருக்கின்ற வராக பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்கள் ஊரிலே இருக்கின்ற விநாயகப் பெருமாளையும் வராக பெருமாளையும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் 70% நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.